So question number 7, preparation of opening and closing balance sheet from receipts and payment account and income and expenditure account. Receipts and payment account use பண்ணுங்க, income and expenditure account use பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. Clear? Receipts and payment income and expenditure இருக்கு. State balance sheet மட்டும் சாரி, balance sheet மட்டும் நம்ம prepare பண்ண வேண்டியதா இருக்கு. ஓப்பனிங்கும் சரி, க்ளோசிங்கும் சரி. அதை நான் காலம்னார் ஃபார்ம்ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, காலம்னார் ஃபார்ம். எப்ப காலம்னார் ஃபார்ம் யூஸ் ஆகும்னு சொன்னால் டெபிட் சைடும் ரெசிட் சைடும் கிரெடிட் மீன்ஸ் ரெண்டு சைட்லையுமே ஒரே மாதிரியான டேர்ம்ஸ் திரும்ப திரும்ப வருது அப்படின்னா அந்த காலம்னார் ஃபார்ம்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஓகே, இது ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட். இது க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் 2024 31st December 2023 31st December 2024. Clear? From the following information relating to Evergreen Sports Club, prepare balance sheet of the club on this date and on this date. Initial assets இருக்கு, double entry. என்னென்ன இருக்கு? Club ground, club ஓட ground இருக்கு, 80,000 rupees in the beginning. இயர் எண்ட்ல அப்படியே இருக்கும், சேஞ்ச் இருக்காது. பர்ச்சேசஸ் நடந்திருக்கா, கிரவுண்ட்ல டெப்ரிசியேஷன் இருக்கா இல்ல அப்படின்னா இயர் பிகினிங்ல இருக்குது, அப்படியே நமக்கு இயர் எண்ட்ல இருக்கு. டபுள் என்ட்ரி. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இயர் பிகினிங்ல 50. ரெசிட் சைட்ல பேமெண்ட் சைட்ல ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் ஏதாவது இருக்கா? இல்ல, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் எதுவுமே இல்ல ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல டெப்ரிசியேஷன் இருக்கு. அப்ப இனிஷியல் 50,000 ரூபாய், இந்த 7,000 ரூபாய் லெஸ் பண்ணாக்க 43,000 இருக்கும். ஃபர்னிச்சர் அதே மாதிரி இயர் பிகினிங்ல 10,000. ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ல இருக்கா? ரெசிட் சைட்ல இல்ல, பேமெண்ட் சைட்ல இருக்குன்னா பர்ச்சேசஸ் நடந்திருக்கு. பர்ச்சேசஸ்னா இதோட 4,000 ரூபாய் ஆட் ஆகும். அக்கௌண்ட்ல போடல, அப்படியே யோசிக்கிறோம் போடுறோம். அதே மாதிரி அந்த ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் ஒரு 1,000 ரூபாய் இருக்கு. அல்டிமேட்டா 13,000 ரூபாய், வேற எதுவுமே இல்லை. அக்ரூட் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயர் பிகினிங் அக்ரூட். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் சொன்னா எனக்கு அசெட், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 ரூபாய். ஓகே, இது எப்படி போட்டிருப்பாங்க? Subscription received, add outstanding of the current year. Okay, less advance of the current year, advance of the current year. போன வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தா மைனஸ் பண்ணிக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர். போன வருஷம் அட்வான்ஸை பத்தி சொல்லல, ஸோ அப்போ இதான் சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம். இந்த நம்பர் 2,000 rupees ரெண்டு இடத்துல, இங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சா? கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஸ்டேஷனரி, அப்ப அது லைபிலிட்டிஸ். கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஸ்டேஷனரி, கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஸ்டேஷனரி லைபிலிட்டி சைட்ல 1,800. இது எப்படி போடுவீங்க? கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், ஸ்டேஷனரி அக்கௌண்ட் ரெண்டுமே போட வேண்டியது இருக்கும். ஸ்டேஷனரி அக்கௌண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். கிரெடிட்டார்ஸ் ஃபார் ஸ்டேஷனரி அக்கௌண்ட். ஸ்டேஷனரி அப்படிங்கிறது அசெட்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட்லையும் இருக்கணும். கிரெடிட்டார்ஸ் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கிரெடிட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் டெபிட்லையும் இருக்கணும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட், டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? பர்ச்சேஸ் பண்ணும்போது. கிரெடிட்டார்ஸ் சொன்னா அது கிரெடிட் பர்ச்சேஸ் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதனால கிரெடிட்டார்ஸ் போட்டுக்கிறேன். பேமெண்ட் பண்ணும்போது இது
யூஸ் பண்ணும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல போயிடணும். யூஸ் பண்ணும்போது அது எங்க போயிடணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல போயிடும். கிரெடிட்டார்ஸ் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? புதுசாக ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகும். எப்போ குறையும்? பேமெண்ட் பண்ணும்போது குறையும். இது பர்ச்சேசஸும் கிரெடிட்டார்ஸும் இன்டர்லிங்க்ட். ஸ்டாக் அக்கௌண்ட்டும் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் சேர்ந்து வரும். அப்படின்னா ஓப்பனிங்ல 1800 இருந்திருக்கு. 1800 இதோட இது முடிச்சாச்சு. அண்ட் பேலன்ஸ் பிராட் டவுன் என்ன அர்த்தம்? போன வருஷத்துடைய கேஷ் பேலன்ஸ், ஸோ பேங்க் பேலன்ஸ். ஓப்பனிங்ல உள்ளது 8000 ரூபாய், அக்கௌண்ட்ல இருந்து ஒரு இடம், க்ளோசிங்ல உள்ள அமௌண்ட்டை நான் இங்கே போட்டுக்கிறேன் 9000 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் 23 23 இப்ப ரிசீவ் பண்றாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்குன்னு அர்த்தம். 2000 எவ்வளவு வந்திருக்கு? 1800 தான் வந்திருக்கு. இன்னும் 200 ரூபாய் ஸ்டில் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. அப்ப இந்த 2000 எவ்வளவு வந்திருக்குன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ரீவியஸ் ரிசீவ்டு மட்டும்தான் போடணும். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ல இந்த 2000 200 பெண்டிங் இருக்கு. புரியுதா? இங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லி இருக்கிறோம்ல. இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் த ப்ரீவியஸ் இயர் பெய்டு, அவுட்ஸ்டாண்டிங் த ப்ரீவியஸ் இயர் ரிசீவ். அவுட்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடாது. உண்மையிலுமே எவ்வளவு வந்திருக்கோ அதுதான் அந்த கால்குலேஷன்ஸ்க்கு வரணும். இப்போ அவுட்ஸ்டாண்டிங் த ப்ரீவியஸ் இயர் இந்த வருஷம் அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்ல அப்படியே இருக்கும். ஸோ இந்த சம்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க? 1800 வந்திருக்கு, 200 இன்னும் வராம இருக்கு. ஸோ போட்டாச்சு டபுள் என்ட்ரி. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் ஃபார் த கரண்ட் இயர் 24,000 ரூபாய், 22,000 ரூபாய். சப்ஸ்கிரிப்ஷன் இது மொத்தமும் சேர்த்து தான் ரிசீவ்டு, மொத்தமா சேர்த்து ரிசீவ். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ரிசீவ் அப்படின்னு அர்த்தம்? அட்வான்ஸ். அட்வான்ஸ் அவங்க இருந்தா லயபிலிட்டிஸ். ஸோ அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் the value being 600 liabilities. 600 liabilities. Advance subscription. Clear? இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? 24,400. 24,400 இது ரிசீவ் பண்ணோம் இந்த வருஷம். இதெல்லாம் டீடைல்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த இயர் வந்து எவ்வளவு இருக்கு? 24,000. அதான் இங்க இருக்கணும். இந்த 24 இங்க வந்துருச்சு. இது மொத்தமும் சேர்த்து 24,400 இங்க வந்துருச்சு. இந்த 1800 அப்படிங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனால இந்த 2000 இருந்து 1800 லெஸ் பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த 600 rupees அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறனால ரெண்டு இடத்துல போட்டிருக்கிறோம் 600 and 600 rupees. சேல்ஸ் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் ரெசிப்ட் சைடில், இதுல இன்கம் சைடில் டேலி ஆயிடும், பேலன்ஸ் ஷீட்ல வராது. ரெண்ட் ரிசீவ்ட் 5,800, ஆனா 6,000 ரூபாய் அந்த வருஷத்துக்குரியது, இன்னும் 200 ரூபாய் வர வேண்டியது இருக்கு. 6,000 ரூபாய் வருமானம், பட் வந்தது 5,800னா 200 பீயிங் ரெண்ட் ரிசீவபிள். ரெண்ட் ரிசீவபிள். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 18,000 rupees. 9,000 rupees வந்து இதுல போட்டிருக்கிறாங்க. இன்னொரு 9,000 என்ன ஆயிடும்? கேபிட்டலைஸ் பண்ணிடுறீங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கேபிட்டலைஸ்ட், கேபிட்டல் ஃபண்டோட ஆட் பண்ணிக்கணும். 9,000 rupees. கிளியர்? salary is 14,000, ஆனா எக்ஸ்பெண்டிச்சர் 16,000. அப்ப 2,000 ரூபாய் வந்து என்னவா இருக்கும்? அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் salary is the liability, value being 2,000. printing and stationery 3,500 பேமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க. 3,500 should be here. clear? fire insurance 2,800, 200 எக்ஸ்பெண்டிச்சர் 2,000 ரூபாய். அப்படின்னா இன்சூரன்ஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ். இன்சூரன்ஸ் paid in advance 2,000 rupees asset side la. Advertisement 3,000 tally ஆயிடுச்சு. We don't have any outstanding or advance. Investment 21,000 fresh பண்ணி இருக்கிறாங்க. இது asset. இந்த வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பீயிங் 21,000 asset. போன வருஷம் இல்ல. And printing and stationery expenditure வந்து 2,000 rupees. Income expenditure போனது 2,000 rupees. Okay. Clear? இந்த 3,500 வேணா கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேமெண்ட் சைடில் இருக்குன்னா நான் பேங்க் இங்க போட்டுக்கிறேன். பர்ச்சேசஸ் சொல்லலை. பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். நோ, இது கிரெடிட் அப்படிங்கிறனால பர்ச்சேசஸ்ல ஒரு போர்ஷன் பே பண்ணியிருக்கிறாங்க. அது பேமெண்ட் தான் இது. கிளியர்? 3,500.
and we don't have the opening balance of stationery, closing balance of stationery. அந்த 2000 அப்படியே என்னவா மாறிடும், கிரெடிட் பர்ச்சேசஸ் கிரெடிட்டர்ஸ் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை டேலி பண்ணிங்கன்னா 3800 ஓகே. 300 வந்து என்னது, கிரெடிட்டர்ஸ் ஃபார் ஸ்டேஷனரி, க்ளோசிங் 300 ஓப்பனிங்ல 1800 இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு 2000 ரூபாய் 3800, பேமெண்ட் 3500 கொடுத்தாச்சுன்னா இன்னொரு 300 பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுல ஆடிட் ஃபீ இதுல இருக்கு, இதுல இல்லைன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீயா மாறிடும். அவுட்ஸ்டாண்டிங் ஆடிட் ஃபீ, the value being 800 rupees. Surplus should be addable here. Capital fund ஓட ஆட் பண்ணிக்கணும். Surplus 7700. Clear? அவ்வளவுதான். Now finish up the first opening period balance sheet first. Come on, get me the capital fund. Insurance advance எங்க இருக்கு? ஓஹோ, 200 அது. ஓகே, சரி. டேலி பண்ணி சொல்லுங்க. ஒன் லேக் 50யா எக்ஸாக்டா? ஓகே, 1,50,000 48,200. அது அப்படியே அடுத்த வருஷத்துக்கு போயிடும். 1,48,200 மூணையும் ஆட் பண்ணீங்கன்னா அது நியூ ஃபண்டா வச்சுக்கலாம். எஸ், டோட்டலா இது மட்டுமா? 1,64,900 ஓவரால் டோட்டல். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் போடலையோ? அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அசட் சைடு இல்லையா? 2000 பிளஸ் இந்த வருஷத்துடைய சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் 24,000 ரூபாய், ரிசீவ்டு வந்து 20,022 அப்படின்னா இன்னொரு 2000 வரணும். அப்படின்னா போட்டீங்க. ஓகே, குட். தென் 24ல 22 வந்திருக்கு அப்படின்னா 2000 ரூபாய் வரலன்னு. ஓகே, குட். தென் இந்த கொஸ்டின் நம்பர் 8 வந்து கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் த ரா டேட்டா. எதுவுமே கிளியரா இல்லை, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணும். So what is the requirement? Donation to the extent of 12,500 were utilized for the purchase of library books. இதெல்லாம் ஓகே. ஸோ இதெல்லாம் அடிஷனல் டேட்டா. வேற வழி இல்லை, நம்ம கம்ப்ளீட்டா ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் இந்த இல்லஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும். அப்ப கம்ப்ளீட்டான அர்த்தம் ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட், க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட். ஈவன் யூ நீட் டு ப்ரிப்பேர் சம் ஒர்க்கிங் நோட்ஸ் ஃபார் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் டேட்டா. Opening statement of affairs, receipts and payment,
income and expenditure account, and balance sheet. First paragraph என்ன சொல்றாங்க? The following informations were obtained from the books of Dignity Foundation Recreation Club on 31/3/2024. At the end of the first year of the club, you are asked to prepare receipts and payment account, income and expenditure account for the year ended, and balance sheet as at this date on mercantile basis. எல்லாத்தையும் ஓபன் பண்ணோம் mercantile basisல. Donation received for building a library room 1 lakh. Donation received. நமக்கு இது மட்டும் தான் இன்ஃபர்மேஷன். ஓகே, என்ன சொல்லி இருக்கிறாங்க? Donation to the extent of 12,500 were utilized for the purchase of library books. Okay, balance was still unutilized. Building and library roomக்காக 1 லட்சம் டொனேஷன்ஸ் வாங்கி இருக்காங்க. இதுல ரெவென்யூ இன்கம் ஆக்சுவல் ரெசிப்ட்ஸ் கொடுத்திருக்காங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆக்சுவல் பேமெண்ட்ஸ். ரெவென்யூ இன்கம் என்ன அர்த்தம்? இன்கம் சைடுல போகணும். ஆக்சுவல் ரெசிப்ட்ஸ் என்ன அர்த்தம்? ரெசிப்ட் சைடுல போகணும்னு அர்த்தம். ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் இது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20,000 ரூபாய். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20,000 ரூபாய். இஸ் இட் ஓகே? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 20,000 ரூபாய், இன்கமும் 20, ரெசிப்ட்ஸும் 20. சப்ஸ்கிரிப்ஷன் 17, 6,000 ரூபாய் வந்திருக்கு. அப்பா வாட் அபவுட் த ரிமைனிங் அவுட்ஸ்டாண்டிங்? லாக் ரெண்ட் 800. சன்ரி இன்கம் 1,400, ரிசீவ் பண்ணது 860, 540 being the outstanding income. புரியுதா? இது மாதிரி கெஸ் பண்ணும். ரிஃப்ரெஷ்மெண்ட் அக்கௌண்ட் ரிசிப்ட்ஸ் 20,000 ரூபாய். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக செலவு பண்றது பேமெண்ட் சைடுல இருக்கு. 20,000 ரூபாய் ரிசீவ் பண்ணி இருக்கிறாங்க, 12,000 ரூபாய் செலவு இருக்கு, 8,000 ரூபாய் சர்ப்ளஸ் அப்பயும் போடலாம். நீங்க 8,000 ரூபாய் சர்ப்ளஸ் போடலாம். லேண்ட் 10,000 ரூபாய் வாங்கி இருக்கிற ரெவென்யூ கிடையாது இல்லையா, அது அசெட். இந்த டொனேஷன்ல 12,500 ரூபாய் புக்குக்கு, பேலன்ஸ் ரிமைன்ஸ் அன்யூட்டிலைஸ்ட். பேலன்ஸ் அன்யூட்டிலைஸ்ட், அது வரைக்கும் அது லைபிலிட்டி சைடில் இருக்கும். ஓகே, இந்த டொனேஷன் வந்து ரெசிப்ட் சைடில் இருக்கணும், கொடுக்கல, இந்த சைடில் இருக்கணும் டொனேஷன் ரிசீவ், அது ரெவென்யூ இன்கம்ல வராது. In order to keep it safe, 9% government bonds of 80,000 were purchased. பேலன்ஸ் வந்து புக் வாங்கிட்டோம், பேலன்ஸ் வந்து 87,500. பணம் செலவிடக்கூடாது, இதுக்கு தானே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 80,000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கிறாங்க. இதுல 9% கவர்மெண்ட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. என்னைக்கு? தி லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்காது. ரிமைனிங் அமௌண்ட் வாஸ் புட் இன் த பேங்க் ஆன் திஸ் டேட். இதுவும் 24 தான் இருக்கும். ஓகே, கரெக்ட் பண்ணிக்க, 24. எஸ். under the term deposit இன்னொரு பேலன்ஸ் 7,500 ரூபாய் டேர்ம் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்காங்க. டேர்ம் டெபாசிட் depreciation 10% per annum was to be provided for the whole year on furniture library books. furniture library books க்கு depreciation provide பண்றாங்க whole year. furniture வாங்கி இருக்காங்க. ஓகே, இதுக்கு எவ்வளோ depreciation? 10%. லைப்ரரி புக்ஸுக்கு எவ்வளோ? அதுவும் 10%. அதுவும் 10%. இப்ப
இதை முதல்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். This part. Entrance fees. Receipt side entrance fees 20,000 ரூபாய். மொத்தத்தையும் ரெவென்யூ இன்கம்ல போட்டாங்க அப்படின்னா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இன்கம் சைட்ல போட்டிருக்கிறாங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ். கேபிடலைஸ் பண்ணலாம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுக்கலாம். இவங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல போட்டுறாங்கன்னு அர்த்தம். டேலி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம் 17,000 ரூபாய். ஆனா சப்ஸ்கிரிப்ஷனுக்கான ரிசிப்ட் 16 மட்டும்தான். இன்னொரு 1000 அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் பீங் அசெட் 1000. லாக்கர் ரெண்ட்டுக்காக பணம் வந்திருக்கு. லாக்கர் ரெண்ட் அதை அப்படியே கொண்டு போய் இன்கம்ல போட்டுட்டீங்க. லாக்கர் ரெண்ட் வந்திருக்கு. வேல்யூ பீங் 800. சன்ட்ரி இன்கம் ரெசிட் சைட்ல 860. ஆனா இன்கம் சைட்ல நான் சன்ட்ரி இன்கம் எவ்வளவு போட்டுக்கிறேன்? 1400. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 540. இன்கம் ரிசீவபிள் அவுட்ஸ்டாண்டிங் சன்ட்ரி இன்கம் 540. Clear? Now in the part revenue expenditure and actual expenditure 1 lakh. donation received னு போட்டுக்கிறேன். சாரி, donation received. எவ்வளவு donation? 1 lakh. அதுல 12,500 ரூபாய் புக்ஸுக்காக செலவு பண்ணிட்டாங்க. புக்ஸ் பர்ச்சேஸ்ட். லைப்ரரி புக்ஸ் 12,500. 80,000 ரூபாய் 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. டேர்ம் டெபாசிட் 7,500 ரூபாய். டேர்ம் டெபாசிட் 7,500 ரூபாய். இந்த மூணும் டபுள் என்ட்ரி போடணுமா இல்லையா? டொனேஷன் டபுள் என்ட்ரி போட்டாச்சு, பேமெண்ட் டபுள் என்ட்ரி. இன்னொரு இடம் புக் அசெட்டா மாறிடுது. ஆனா டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணி ஆகணும். 9% கவர்மெண்ட் செக்யூரிட்டி லாஸ்ட் டேட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 80,000 rupees. டேர்ம் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க 7,500 ரூபாய். டேர்ம் டெபாசிட் 7,500 ரூபாய். பேங்க் புக் சப்போஸ் டு பி reduced for the depreciation. Now இந்த ஐட்டத்தை போ லேண்ட் வாங்கி இருக்கிறாங்க 10,000. அப்படியே இயர் எண்ட்ல அசெட்டா மாறிடும். மேட்ச் ஆகல. பர்னிச்சர் வாங்கி இருக்கிறாங்க, அதுக்கான பேமெண்ட் 130. ஆனா பர்னிச்சர் என்ன ரேட்டுக்கு வாங்கி இருக்கிறாங்க? 1,46,000. பர்னிச்சர் 1,46,000. So furniture 1,46,000. 146 cost of the furniture, but payment 130. இன்னொரு 13,000 ரூபாய் என்னது? இன்னொரு 13,000 என்னது? அப்புறமேட்டு தரேன் பேசி வச்சிருக்கிறேன். அவுட்ஸ்டாண்டிங் creditors or creditors for furniture. That value being 16,000. The value being 16,000. Okay. புரியுதா? ஃபர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் 10%, 14.6. இன்னொரு இடம் அந்த டெப்ரிசியேஷன் எங்க போயிடணும்? அந்த டெபிட் பண்ணிக்கிறேன். ஃபர்னிச்சருக்கு 14,600. புக்குக்கும் அதே மாதிரி 10%, 1,250. 1,250.
அப்ப furniture after depreciation என்ன வேல்யூ 1,31,400. புக்கோடைய வேல்யூ 11,250. book, furniture and book. Still we left with 4 more items. இந்த 4 ஐட்டத்தை பார்ப்போம். அங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு, இங்க ரிஃப்ரெஷ்மெண்ட் அக்கௌண்ட் இருக்கு. ரிஃப்ரெஷ்மெண்ட் மட்டும் பெண்டிங் இருக்கு. சாலரிஸ் வந்து 6,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ். சாலரிஸ்க்கான பேமெண்ட் வந்து 5,800. அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் salary 200. Club maintenance 3,000 and payment side la club maintenance 2,000. இப்ப இன்னொரு 1,000 என்னவா இருக்க முடியும்? Outstanding maintenance. Rent talliage payment பண்ணது is equal to the rental expenses for the period. Rental expenses for the period. Refreshment அதுக்கான பேமெண்ட் 12,000 ரூபாய். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ரெசிப்ட் 20 போடாம இருக்கு, அதை போட்டுக்கிறேன். இதை எப்படி எழுதலாம்னு சொன்னால், ரிசீவ் பண்ணது ஜாஸ்தி இருக்கணும், டேட்டா சர்ப்ளஸ் ஃப்ரம் ரிஃப்ரெஷ்மெண்ட் கலெக்ஷன் போட்டுக்கலாம். சர்ப்ளஸ் ஃப்ரம் ரிஃப்ரெஷ்மெண்ட் கலெக்ஷன்ஸ். அல்லது ரெசிட்ஸ் இன்கமாவும் பேமெண்ட் எக்ஸ்பென்ஸாகவும் போடலாம். அல்லது அடுத்த வருஷம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றேன்னு பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டிஸ்ல இந்த 8,000 ரூபாய் டிஃபரன்ஸ் போட்டுக்கலாம். பல மெத்தட்ஸ் இருக்கு, எது போட்டாலும் அதை நீங்க அஷ்யூம் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம இன்கார்பரேட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் நினைக்கிறேன். ரைட், நவ் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் டேலி பண்ணுங்க. Is it 2,65,800? Payment side la correct? Okay. Appa what the balancing figure you get, that's what about the initial balance 1,08,140. So opening balance sheet la bank 1,08,140. ஆரம்பத்தில் எந்த அசெட்ஸும் லைபிலிட்டிஸ் இல்லை, அப்ப அதுதான் கேபிட்டல் ஃபண்ட். அப்ப இந்த ஆண்டில் முதல் ஆண்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ண அமௌண்ட். So this is capital fund. Capital fund 1,08,140. Now you tally this to find out the surplus or deficit. Income and expenditure account. புக்ல இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் எதுல கொண்டு போய் இருக்கிறேன்? பேலன்ஸ் ஷீட்ல கொண்டு போய், இது சாய்ஸ்னு சொல்லி இருக்கிறேன். புக்ல இருக்கதே போட்டுக்கிறேன். சப்ஸ்கிரிப்ஷன் சர்ப்ளஸ், சரி, ரிஃப்ரெஷ்மெண்ட் சர்ப்ளஸ். அடுத்த வருஷம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பல ஆங்கிள் இருக்கு, அதனால கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இதுவும் போடலாம் அதுவும் போடலாங்கிறது கிளாரிட்டி இருந்தால் தான் நீங்க யோசிப்பீங்க. நீங்க பாட்டுக்கு சார் புக்ல அப்படி போனா சார் தப்பு அப்படிலாம் கிடையாது. வி ஹேவ் த ஆப்ஷன்ஸ். ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு கலெக்ஷன் பண்ணோம்,
கலெக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே கொடுங்க, ஆளுக்கு 100 rupees கொடுங்க, லஞ்ச் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டோம். எல்லாம் 100 rupees கொடுத்துட்டீங்க. செலவு பண்ணது போக எனக்கு ஒவ்வொருத்தருக்கு 20 ரூபாய் மிச்சம் இருக்கு, என்ன பண்ணலாம்? ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இல்லை சார் மற்ற செலவுல யூஸ் பண்ணிங்க சார் அப்படின்னு போயிடலாம். அடுத்த முறை ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணும்போது கொடுங்கன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் அஷ்யூம் பண்ணிக்கலாம். இது பேசிக்கிறது தானே. அவங்க என்ன பேசுறாங்க தெரியலன்னா இட்ஸ் யுவர் டிசிஷன். கொடுத்துரு, சின்ன நோட்ஸ் மட்டும் கொடுக்கும். 39,200 39,200 and we get the surplus here 8,350 நினைக்கிறேன். You add this with the capital fund 8,350. Final answer being 1,16,490. Balance sheet total 2,41,690. Clear? Add the donation also. டொனேஷனுக்கு டபுள் என்ட்ரியே இல்லப்பா. இந்த மூணுத்துக்கு டபுள் என்ட்ரி இருக்கா? இதுக்கு டொனேஷன் டபுள் என்ட்ரி இல்லைன்னா தட் மே ஆல்சோ பி பார்ட் ஆஃப் கேபிட்டல் ஃபண்ட். ஓகே, லைப்ரரி ஃபண்டு ஆர் பில்டிங் ஃபண்டு ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் ஃபண்டு த மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த அதர் சைட். ஓகே, வந்த அமௌண்ட் அப்போ அந்த 1 lakh நீங்க போடணும், போடாம விட்டுருக்குறோம். ஓகே, கிளியர் தானே? யார் கொடுத்தா அந்த பணம், எதுக்கு கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு கொடுத்துருக்குறாங்கிறது அசெட் சைடில் இருக்கும், யார் கொடுத்துருக்குறாங்கிறது லைபிலிட்டி சைடில் இருக்கும். கேபிட்டல் பேலன்ஸ் ஷீட் லைபிலிட்டி சைடில் இருக்கும். கேபிட்டல் என்னவா இருக்கு, அசெட் சைடில் இருக்கும். ஸோ இந்த சொத்து வாங்குறதுக்கு யார் காரணம்? ஓனர். இந்த பணம் வாங்கினதுக்கு யார் காரணம்? ஒரு தேர்ட் பார்ட்டி எனக்கு கொடுத்துருக்க டொனேஷன். அப்போ டொனேஷன் ஃபண்டுன்னே வச்சுக்கணும். அது டொனேஷன் ஃபண்டுன்னு வச்சுக்கணும். லைபிலிட்டி சைடில் லைபிலிட்டி சைடு இஸ் ஆல்வேஸ் இமேஜினரி, ரெப்ரசன்டேட்டிவ். அவர் இந்த பணத்துக்கு யார் அதிபதி அப்படிங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இங்கே இருக்கக்கூடிய சொத்துக்கு யார் காரணம்? ஓனரா, ஏதாவது ஒருத்தன் கொடுத்த டொனேஷனா, லாபமா? எப்படிங்க 1000 ரூபாய் இந்த சொத்து 1,500 மாறி போச்சு. நீங்கள் 1000 தானே கேபிட்டல் போட்டீங்க, இந்த வருஷம் 500 லாபம் வந்துச்சு இல்லை? பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் கேபிட்டல் ஒரு 1000, 500 ரூபாய் ப்ராஃபிட். லைபிலிட்டி சைடில் ப்ராஃபிட் போட்டால் அது லைபிலிட்டிஸா? பிஸ்னஸுக்கு அது லைபிலிட்டிஸ். பிஸ்னஸ் வந்து ஓனருக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ ஓனர் பிஸ்னஸ் வந்து யார் யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்? டோனருக்கு ரிட்டர்ன் பண்ணும். டோனர் எதுக்காக கொடுத்துருக்குறான்? பில்டிங் வாங்கிங்க, லைப்ரரி புக்ஸ் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. வாங்கி நீங்கள் செலவு பண்ணிட்டு பண்ணீங்கன்னா அவர் வந்து நிற்பா, என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கிற, ஏமாத்து இல்லையா, புக் வாங்குறேன்னு சொல்லி தானே கொடுத்தேன் அப்படிமா. ஸோ அவனுக்கு பதில் சொல்லணும். அதாவது தான் லைபிலிட்டி சைடில் வருது. ஆக்சுவலாக லைபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மேபி லைபிலிட்டி அண்ட் கேபிட்டல் ரெண்டு சேர்ந்தா வரும். கிளியர்? Question number 9. You have to prepare income and expenditure account and closing balance from the receipts and payment. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? receipts and payment கொடுத்துருக்காங்க. Okay. So many adjustments are there. Clear? So you have to prepare income and expenditure account and closing balance sheet. Even we can prepare the opening balance sheet also. அது கேட்கலனாலும் போட்டாகணும், மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு சிலதை. So opening statement of affairs, income and expenditure account, and then balance sheet.
அட்ஜஸ்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன்ல மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்கு. A life membership scheme was introduced in 2023. Okay. Under the scheme, life membership premium is 1,000 and it was apportioned to income 1/10 every year over the period of 10 years. Life membership subscription totaling 5,000 was collected during 2023. So, இப்போ எந்த வருஷத்துல இருக்கிறோம்? 2024ல இருக்கிறோம். Now, apart from that, இது calendar year இருக்கு. அந்த year beginningல 6% investment was 40 and accrued interest on such a date was 2,400. Initially, investment எவ்வளவு இருந்திருக்கு plus அந்த dateல accrued interest எவ்வளவு இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. 1/1/23ல furniture costing 16,000 were purchased and it was decided to write off depreciation of furniture and sports equipment at the rate of 10% on cost. போன வருஷம் ஆரம்பத்துல 1/1/23. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது 31/12/23 2 வருஷத்துக்கு பிறகு 23 end 24 end. ஓகே, கிளியர்? அது மட்டும் இல்லாம plot of land also purchased for 20 to construct the clubhouse on that date, and other assets and liabilities of the club, all figures in the rupees as follows. Other assets and liabilities முத இதை இன்கார்பரேட் பண்றேன். ஓகே, ஸ்டாக் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாம் அசெட்ஸ். ஸ்டாக் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட் இயர் பிகினிங்ல 3,800, இயர் எண்ட்ல 4,200. ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் 140 in the year beginning. Prepaid insurance 100 in the year end. Accrued rent, அப்ப rent receivable asset வச்சுக்கலாம். வேற ஏதாவது இருக்காரு குழு பாருங்க. ரெண்ட் ரெசிட் சைட்ல இல்ல, பேமெண்ட் சைட்ல இருக்கா ரெண்ட். பேமெண்ட் சைட்ல இருக்கனால இதை எக்ஸ்பென்ஸா அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் நமக்கு லைபிலிட்டிஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் இயர் பிகினிங்ல 400, இயர் எண்ட்ல 200. Creditors for refreshment, creditors for refreshment liability side. Refreshment year beginning 800, year endல okay 1,000. okay, தேவையான சில அசெட்ஸ் அக்கௌண்ட் லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ண வேண்டியதா இருக்கும். we better open those accounts. Stock of refreshment account, okay, அதோட சேர்த்து வர்றது creditors for refreshment account. creditors for refreshment. Stock opening balance should be the debit side, closing balance should be in the credit side. போன சம் போட்டோம் இல்லையா, அதே லாஜிக். creditors liabilities, அதனால opening balance credit side,
closing balance should be in the debit side. முதல்ல இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 3800 opening stock, 4200 closing stock, 800 in the beginning, 1000 in the end. 1000 in the end. We have prepaid insurance and accrued rent. எப்படி வரும்? இன்சூரன்ஸ் வரும்போது இன்சூரன்ஸ் பெய்ட், அதுல ப்ரீபெய்ட் சொன்னால் மைனஸ் ப்ரீபெய்ட் கரண்ட் இயர் லெஸ் ப்ரீபெய்ட் previous year. Sorry, add prepaid previous year. Then you will get the insurance expenses. So prepaid la year beginning la previous year 140, current year la 100. அதே மாதிரி rent paid, accrued na outstanding add பண்ணிக்கிறீங்க current year ஓட இது minus outstanding of the previous year. இது rent expenses. 800 being the previous year outstanding, 1000 being current year outstanding. Hope you'll be now able to understand this part. H adjustment எங்கெங்க போஸ்ட் பண்ணுவோங்கிறத பார்த்து போஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. டபுள் என்ட்ரி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரணும். H is over. Now EFG ல என்ன சொல்லி இருக்கிறாங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. எப்ப? போன வருஷம் பிகினிங்லயே, அப்படின்னா அதுக்கு முன்னாடி வருஷம் லாஸ்ட் டேட்னு வச்சுக்கலாமா? 6% இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 ரூபாய். அந்த நாள் அதுக்கு எனக்கு வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து இருக்கிறது 2,400 ரூபாய். இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் 2,400. போன வருஷத்துல பர்னிச்சர் 16,000 ரூபாய் அண்ட் அந்த பர்னிச்சருக்கு டெப்ரிசியேஷன் 10,000 ரூபாய் ஒரு வருஷம் யூஸ் பண்ண பிறகு அந்த வருஷ கடைசியில். அப்ப இது எவ்வளவு இருக்கணும்? 14,400 இருக்கும். அந்த நம்பர் இங்க வந்துடணும். டபுள் என்ட்ரி பர்னிச்சர் 14,400. இந்த வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். 6% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது ஒரு 40,000 rupees. ரைட். ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு 10%. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் இதுக்கெல்லாமே 10%. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு 10%. இது 49 ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். எவ்வளவு வேல்யூன்னு தெரியல, பட் ஐ நோ டெப்ரிசியேஷன் பீயிங் 10%. அதுக்கு முந்தின வருஷம் பிளாட் ஆஃப் லேண்ட் வாங்கி இருக்கிறாங்க, வேல்யூ 20 டு கன்ஸ்ட்ரக்ட் த கிளப் ஹவுஸ். அந்த லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் இல்லை, அப்படியே வந்துட போகுது. லேண்ட் 20,000 rupees. ஸோ அசெட் போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் டே ஒன்லியே, அப்படின்னா அதுக்கு முந்தான வருஷம் எண்டில் இருந்திருக்கும், அதுக்கு இன்ட்ரெஸ்ட் சேர்ந்துருக்கு. ரெண்டுமே அசெட் சைடில் போட்டேன். 40 + 2,400. இந்த 40 டபுள் என்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல வந்துச்சு. இந்த 2,400 டபுள் என்ட்ரின்னு போடாமல் இருக்கு. அதே மாதிரி ஃபர்னிச்சர் காஸ்டிங் 16, அதில் ஏற்கனவே 6,000 லெஸ் பண்ணிட்டு 1,600 லெஸ் பண்ணிட்டு 14,400 இருக்கு. இந்த 14,400 டபுள் என்ட்ரி இங்கே போட்டாச்சு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்ல. லேண்ட் ஆரம்பத்தில் இருக்கு, அந்த லேண்ட் வேல்யூ அப்படியே இருக்கு. ஸோ இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் இப்போ என்ட்ரி பண்ணணும். ஜஸ்ட் சிமிலர் டு வாட்? இன்கம் ரிசீவபிள். ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், add outstanding of the current year less outstanding of the previous year. Interest income எவ்வளவுங்க அது? 2,400. கிராஸ் செக் பண்ணிக்கணும்பா, ஒவ்வொன்றும் டபுள் என்ட்ரி இருக்கா.
இங்க 40, இங்க 40, இங்க 2400, இங்க 2400, இங்க 20, இங்க 20, இங்க 14400, இங்க 14400, subject to depreciation for the current year pending வச்சிருக்கிறேன். ஓகே, எல்லாமே டபுள் என்ட்ரி பண்ணிட்டேன். எத்தனை பேர் இது வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க? சப்ஸ்கிரிப்ஷன் டவுட் வந்தோடனே சார் நாங்கள் அடுத்தது போவே இல்லை சார். சப்ஸ்கிரிப்ஷன் அதான் சொன்னேன், ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்து போயிடுங்கன்னு சொன்னேன். தெரிஞ்சதெல்லாம் போட்டால் உங்களுக்கு மார்க் வரும், அப்படியே பெண்டிங் வச்சிங்கன்னா மார்க் வராது. So we have completed E, F, G. ABC பண்ணிக்கலாம். ABC, D அப்புறமேட்டு பார்க்குறேன். ABC சப்ஸ்கிரிப்ஷன் சம்பந்தப்பட்டது. அப்போ எப்படி வரும்? Subscription received, add outstanding current year, less advance current year, less less outstanding of the previous year, add advance of the previous year, then subscription income. Right. Outstanding for the previous year. Previous year outstanding 300. அது நமக்கு அந்த பீரியட்ல என்னவா இருக்கும்? அசெட்டாக இருக்கும். Outstanding subscription. Advance subscription on 31/12/23, advance subscription for 24 received. அப்ப previous yearல இந்த ஆண்டுக்குரிய அட்வான்ஸ் வாங்கி இருக்கிறோம். அப்ப அந்த ஆண்டு அது வந்து என்னவா இருக்கும்? லைபிலிட்டிஸா இருக்கும். இங்க ஒரு இடம் டபுள் என்ட்ரி போட்டேன். இந்த கரண்ட் இயர்ல லாஸ்ட்ல 600 ரூபாய் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. கரண்ட் இயர் அவுட்ஸ்டாண்டிங் வர வேண்டியது பணம் வராமல் இருந்தால் அசெட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வேல்யூ பி 600. அட்லீஸ்ட் தெரிஞ்சதை முதல் போடணும். ஏ ஓவர், பி ஓவர், சி ஓவர், டி மட்டும் போடல. டி தவிர எல்லாமே போட்டுக்கலாம். The D is all about life membership scheme. One of the beautiful concepts. So then I explain better. மிச்சம் எல்லாமே நீங்க பண்ணியிருக்க முடியும் போட்டீங்கன்னா. Now let's start with receipt side items to be posted. Right. Cash in hand in the beginning. Cash in hand. அது asset. Bank asset. இது ஒரு 1000, இது ஒரு 12,000. Membership subscription 2023க்கு பெண்டிங் அந்த 200 வந்திருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல பெண்டிங் எவ்வளவு இருக்கு? 300. 300ல எவ்வளவு தான் வந்திருக்கு? 200 தான் வந்திருக்கு. அப்ப இன்னொரு 100 ரூபாய் அந்த வருஷத்தோடையது அவுட்ஸ்டாண்டிங்காவே இன்னும் இருக்கு. ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 700 ரூபாய் இருக்கு. அதுல 600 ரூபாய் அந்த வருஷத்துக்குரியது, இன்னொரு 100 ரூபாய் ப்ரீவியஸ் இயரோட போன வருஷம். ஓகே, 2023 தந்திருக்க தரல, 2024 தரல, ரெண்டு அமௌண்ட் இல்ல. 2025க்கு அடுத்த வருஷத்துக்குரியது முன்னாடியே வாங்கி இருக்கிறாங்க 400. தட்ஸ் a liability. Subscription in advance. In advance. எவ்வளோ? 400 rupees. Clear? $4,200 எங்க வந்துடணும்? Subscription received வரணும். இது டபுள் என்ட்ரி, இது சிங்கிள் என்ட்ரி போட்டோம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறனால டபுள் என்ட்ரி போட்டோம். 400 அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறனால டபுள் என்ட்ரி போடுறோம். இங்க ஒரு இடம், இங்க ஒரு இடம். இது என்ன சார்? 2023ல அவுட்ஸ்டாண்டிங் 300 சார், 200 தான் பே பண்ணி இருக்கிறாங்க, இன்னும் 100 இங்கேயும் போட்டிருக்கோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஓவர். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ பிறகு பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். லைஃப் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் அது தவிர இந்த விஷயத்தை பார்க்கலாம். These are the rest of the items are going to be recorded. புரியுதா? சப்ஸ்கிரிப்ஷன். சேல் ஆஃப் டிக்கெட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர்ல இன்கம் சைட்ல சேல் ஆஃப் டிக்கெட்
value 20. Sale of refreshment 24,000. Interest on investment, interest receipt 2,600. Sale of furniture, better we can open a furniture account. Furniture account open பண்ணீங்கன்னா opening balance should be in the debit side. Closing balance should be in the credit side. Furniture opening value 14,400. Closing value பார்த்து போட்டுக்கலாம். இப்போ இங்கேயும் போட்டு டபுள் என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இதுல பேங்க் சேல் பண்ணதுனால 200 ரூபாய் வந்திருக்கு. ஆனா ஒரிஜினல் காஸ்ட் ஆன் 11/23 அன்னைக்கு 1000 இருந்ததை இப்ப வித்திருக்கிறோம். அப்ப 2023ல நீங்க டெப்ரிசியேஷன் 10% போடுறீங்களா ஃபர்னிச்சருக்கு 100 ரூபாய் போயிருக்கும். இன்னைக்கு அதோட வேல்யூ என்னதான் இருக்கணும் 900 மதிப்புள்ளத சேல் வேல்யூ 200 ரூபாய் விற்கிறாங்க. அப்ப 900 rupees மிச்சம் 700 rupees வந்து என்னது லாஸ் ஆன் சேல். வாங்கும்போது 1000 ரூபாய்ப்பா, இந்த டேட் விற்கும் போது ஒரு வருஷம் டெப்ரிசியேஷன் பண்ணியாச்சு. இன்னைக்கு அதோட மதிப்பு only 900, WDV being only 900. 900 rupees மதிப்புள்ளது 200 ரூபாய் வித்திருக்கிறாங்க. மிச்சம் 700 rupees will be the loss. Sale value 200 rupees. Loss decreases the value of the asset. Loss on sale. இன்னொரு இடம் எங்க போயிடணும், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் லாஸ் ஆன் சேல்னு வரணும். லாஸ் ஆன் சேல் 700 rupees. டபுள் என்ட்ரி புரியுதா? இந்த 700 ரூபாய் 2 இடம், இந்த 200 ரூபாய் சிங்கிள் பிளேஸ். என்ன காரணம், இந்த 200 ரூபாய் ஏற்கனவே அக்கௌண்ட் ஃபார்ம்ல இருக்கு. கிளியர்? இதோட என்ன முடிஞ்சிருச்சு, ரெசிட் சைட் டீடைல்ஸ் ஓவர். பேமெண்ட் சைட்ல இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வரைக்கும் எடுத்துக்கிறேன். ரெண்ட் ஆஃப் எ கிளப், ரெண்ட் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே 2600 போட்டுக்கிறேன். பெயிண்டிங் ஆஃப் கிளப் ஹவுஸ், இது வரைக்கும் ஒன்றும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை. பெயிண்டிங் 1400. Wages of ground maintenance, wages paid, value being 3000. General expenses 2600. Electricity charges 3600. Hope now you'll be able to understand up to now. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இதனை தனியா எடுத்திருக்கிறேன்னா டேட் கொடுத்திருக்கிறாங்க, ரேட் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அது வந்து என்னது ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே 40,000 ரூபாய் இருக்குப்பா. இப்ப பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 20,000 ரூபாய். இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவா மாறிடும், 60 மாறிடும். இதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும், 40,000 rupees ஆரம்பத்தில் இருந்திருக்கு, அதுக்கு 6%, 2400 வரும். 20,000 ரூபாய் இப்பதான் வாங்கி இருக்கிறீங்க, 6%. எத்தனை மாசம், 11th month beginning, 11, 12, 2 மாசம் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். into 2/12 200 அப்படின்னா 2600 ரூபாய் will be your income. Okay. Interest income is, இது வந்து போன வருஷத்துடைய அவுட்ஸ்டாண்டிங் தானே, சாரி ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங் இங்கே போட்டேன். புரியுதா? ஸோ இதானே இன்ட்ரெஸ்ட் அக்ரூட்னு அர்த்தம், ப்ரீவியஸ் இயர் அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அது அவுட்ஸ்டாண்டிங்ல போட்டுக்கலாம். கிளியரா? இப்போ இந்த வருஷத்துடைய இன்கம் எவ்வளோ, 2600. அப்ப இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் 2600. இதை டேலி பண்ணீங்கன்னா என்ன வருது உங்களுக்கு, 5000, 2400. அப்ப கரண்ட் இயர்ல இது அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு 2600. கரண்ட் இயர்ல எவ்வளவு அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, ஐ திங்க்
interest received 2600 தானா? Yeah. 2400 be outstanding of the current year. Am I right? So, வர வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வராமல் இருந்தால் அது நம்ம அசெட்ஸ். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட் ரிசீவபிள் எவ்வளோ? 2400. கிளியர்? போன வருஷத்துல 2400 ரூபாய் வராம இருந்திருக்கு. இந்த வருஷம் 2600, அதுல ஒரு 200 தான் வந்திருக்கு. அப்ப 2600 இன்னும் 2400 வர வேண்டியது இருக்கு. கிளியர்? ஸோ இந்த டேட் கொடுத்தால் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், டேட் கொடுத்தால் ஹிடன் அட்ஜஸ்ட்மெண்ட், இதெல்லாம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல டீட்டெயிலாக ஒவ்வொரு மாடலையும் டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் எல்லாம் சேர்ந்து வரும். Now we will move on to the rest of the things. இன்சூரன்ஸ் வரைக்கும் இருக்கிறத போட்டுக்கிறேன். Paying the secretary honorarium, $1,200. Annual meeting expenses, $800. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் புதுசா வாங்கி இருக்கிறீங்க, 3600. பேமெண்ட் டு கிரெடிட்டார்ஸ் ஃபார் ரிஃப்ரெஷ்மெண்ட், கிரெடிட்டார்ஸ்ல வரும்போது ஓப்பனிங் பேலன்ஸ், ஸ்டாக் பர்ச்சேசஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடும், பேங்க் பேமெண்ட் வந்து குறைக்கும். இப்போ இது பேங்க் எவ்வளவு பேமெண்ட் பண்ணி இருக்கிறீங்க? 11,000. அதே மாதிரி ஸ்டாக் எப்ப அதிகமாகும்? பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமாகும். எப்ப யூஸ் ஆகும்? கன்சியூம் பண்ணும்போது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 1000. பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி 1000. இன்சூரன்ஸ் 600. பேமெண்ட்ல பெய்ட்ல 600 ஏற்கனவே இருக்கு, இங்க போட்டாச்சு. இதெல்லாமே சிங்கிள் என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. Finally, cash in hand and bank. Cash in hand and bank. Cash asset side இது erase பண்ணிரலாம்ல? Cash 4,000. Bank 12,600. This will be the balance sheet. லைஃப் மெம்பர்ஷிப் தவிர மிச்சம் எல்லாமே போட்டோம். இதை டேலி பண்ணலாம். 600 plus 100 7 minus 100 500 500 plus 140 640. இன்சூரன்ஸ் பே இன்சூரன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து 640. ரெண்ட் பெய்டு வரும்போது 3600 minus 800 2800 rent expenses. Subscription received 4200 plus 600 4800 minus 400 4400 minus 300 4100 plus 100 4200 subscription income. Furniture depreciation இந்த வருஷம் எவ்வளோ? 1440. ஒரிஜினல் வேல்யூ ஆன 16,000க்கு 10%. இப்போ பேலன்சிங் ஃபிகர் போட்டு இன்னொரு இடம் எங்க வந்துடணும்? டெப்ரிசியேஷன் ஃபர்னிச்சர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட். ஃபர்னிச்சருக்கு 1600. விற்கும் போது லாஸ் ஆனது 700 போட்டாச்சு. ஓகே, ஃபர்னிச்சர் டேலி பண்ணீங்கன்னா 14,400 what is the closing balance? 11,900 is the closing balance of furniture.
ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்டுக்கு 10% 360 போட்டுக்கலாம். டேட் சொல்லல இல்லையா? இட்ஸ் யுவர் அசம்ஷன். 360 அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் பீங் 3240. ஹாஃப் இயர் போடலாம், ஃபுல் இயர் போடலாம். என்ன அஷ்யூம் பண்ணாலும் ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுங்க. ஐ அஷ்யூம் திஸ் வே. Creditors for refreshment 12,000 11,200 பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அது எங்க வந்துடணும்? இங்க வந்துடணும். இதை டேலி பண்ணீங்கன்னா 15,000 10,800 is the expenses for stock for refreshment expenses. Okay, refreshment expenses, stock, refreshment stock consumed being 10,800. This one is over. இது ஓவர், எல்லாமே ஓவர். ஒரே ஒரு பாயிண்ட், லைஃப் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் 4,000. அதாவது வருஷம் உங்கள்கிட்ட 100 ரூபாய் கேட்கிறேன். 5 வருஷம் சேர்த்து மொத்தம் வாங்கி சார் சொல்லாமா இல்லையா? That's how you can do. இது எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா 2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அப்ப லைஃப் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டலிங் 5,000. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறோம்? 5,000. லைஃப் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் 5,000 ரூபாய் வாங்கியிருக்கிறோம். எப்ப? 2023. 2023 5,000 ரூபாய் வாங்கினா ஓகே, எந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க? 2023. ஒருத்தருக்கு 1,000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா வருஷம் 1/10 நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சார். வருஷம் 100 ரூபாய் தரீங்களா? இல்ல 1,000 ரூபாய் கொடுத்துட்டு 10 வருஷம் சும்மா இருக்கிறீங்களா? வருஷம் 100 ரூபாய்க்கு பதிலாக நீங்க 1,000 ரூபாய் தந்துடுறேன் சார், நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. வருஷம் 200 ரூபாவா இல்ல 1,000 ரூபாய் கொடுத்தா 10 வருஷம் நீங்க தர வேண்டாம். வருஷம் நீங்க 200 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 10 வருஷத்துக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும். அது போல 1,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா வருஷம் நீங்க எவ்வளவு கொடுத்தா போதும்? 100 ரூபாய் கொடுத்தா போதும். 100 ரூபாய் கொடுத்த மாதிரி தானே. ஸோ என்ன சொல்ற? 5,000 வச்சுங்க சார் அப்படின்ட்டா. 2023க்காக எவ்வளவு யூஸ் பண்ணுவேன்? 500 ரூபாய் யூஸ் பண்ணிப்பேன். 5 பேர் கிட்ட இருந்து வாங்கி இருக்கிறேன். ஒருத்தருக்கு 5,000 ரூபாய் 5 பேர் தானே. 5,000 ரூபாய் வந்திருந்தா 5 பேருக்கு 5 பேருக்கு இருந்து 5,000 ரூபாய் வாங்கி இருக்கிறேன். முதல் ஆண்டில் எவ்வளவு அதை நான் அந்த வருஷத்துடைய வருமானம் எடுத்துப்பேன்? 1/10. ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் ஆஃப் டெப்ரிசியேஷன் மாதிரியே தான்ப்பா. நீங்க அசெட்ஸ்ல வேல்யூவை டெப்ரிசியேஷன் பண்ணி P&L டெபிட் பண்ணுவீங்க. இதுல இன்கம் அதே மாதிரி P&L கிரெடிட் பண்ணுவீங்க. அதாவது இங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் கிரெடிட் பண்றீங்க. 2024 இன்னொரு 500 ரூபாய். இப்படியே வருஷம் 500 ரூபாய் P&L போகும். அது போக மிச்சம் இருக்கிறது என்னவா இருக்கும்? அசெட்டாக இருக்கும். ஸோ பேலன்ஸ் ஷீட் 5,000 ரூபாய் வாங்கினேன், 500 ரூபாய் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போயிடுச்சு, 4,500 ரூபாய் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடில் இருக்கும், லைபிலிட்டி சைடில் இருக்கும். யூஸ் பண்ணோம்ல, யூ பெய்ட் இன் அட்வான்ஸ். லைக் அடுத்த வருஷம் 500 ரூபாய் யூஸ் பண்ணிட்டீங்க, 4,000 ரூபாய் இருக்கு. 2025 இருந்தா இன்னொரு 500 ரூபாய் யூஸ் பண்ணிருப்பேன், இன்னும் உங்க கணக்குல 3,500 ரூபாய் இருக்கு. இப்படியே தான் போகும். திஸ் இஸ் லைபிலிட்டிஸ், திஸ் இஸ் இன்கம். 2024 என்ன பண்ணியிருக்கிறாங்க? இன்னொரு 4,000 ரூபாய் வந்திருக்கு. என்ன அர்த்தம்? இன்னொரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இங்க 5 பேர் கொடுத்துருக்காங்க அந்த வருஷம். இந்த வருஷம் இன்னொரு 4 பேர் கொடுத்துருக்காங்க. 4,000 ரூபாய். 4,000 ரூபாய் சொன்னால் 2024 கொடுத்தால் 1/10 400 ரூபாய். எந்த வருஷத்துக்குரியது? 2024க்குரியது. 4,000 ரூபாய் 400 ரூபாய் யூஸ் பண்ணிட்டேன்னா 3,500 ரூபாய் சொத்தா இருக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் போச்சுன்னா இன்னொரு 400 ரூபாய் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 3,500 ரூபாய் லைபிலிட்டிஸ்ல 400 ரூபாய் போச்சுன்னா இன்னொரு 3,500 ரூபாய் லைபிலிட்டிஸா இருக்கு. இஸ் தட் கிளியர்? ஸோ என்ன ரிசீவ் பண்ணி இருக்கிறீங்களோ ரிசீவ் பண்ணதுல ஒரு போர்ஷன். அப்ப இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து போன வருஷம் 5,000 ரூபாய் வாங்கியிருந்தான், 500 ரூபாய் யூஸ் பண்ணிட்டேன், மிச்சம் 4,500 ரூபாய் போன வருஷம் என்னவா இருந்திருக்கணும்? லைபிலிட்டி சைட்ல இருந்திருக்கணும். எங்க போடுறேன்? லைஃப் மெம்பர்ஷிப் அப்படின்னு போட்டுக்கிறேன்.
லைஃப் மெம்பர்ஷிப் எவ்வளோ 4500. இந்த 4500ல அடுத்த வருஷம் 500 ரூபாய் யூஸ் பண்ணுவேன், 4000 ரூபாய் குறையும். அதுக்கப்புறம் 500 ரூபாய் யூஸ் பண்ணுவேன், 3500 மாறிடும். அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் டெப்ரிசியேஷன் மாதிரி பண்ணிட்டே வருவீங்க. அடுத்த வருஷம் இன்னொரு அசட் வாங்கின மாதிரி. இப்போ அடுத்த வருஷம் வரும்போது என்ன ஆயிடுச்சு, 500 பிளஸ் 400 900 ருபீஸ் வந்து உங்களுடைய இது என்னவா மாறிடுச்சு, இன்கமா மாறிடுச்சு. ஸோ லைஃப் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணது, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீயை உங்களுடைய இன்கமா டிரான்ஸ்ஃபர் பண்ணது 500 பிளஸ் 400 900. இப்ப இதுல லைபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும், லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ்ல எவ்வளவு இருக்கும், இந்த 5000 ரூபாயில 500 போக 4000, இந்த 4000 400 ரூபாய் போக 3600 ரூபாய், மொத்தம் 7600 ரூபாய் இருக்கும். 7600 இருக்கும். கிளியர், புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் தான் புதுசு, மிச்செல்லாம் நீங்க யோசிச்சா போட்டு முடியும். வெயிட் பண்ணிட்டேன் லைஃப் மெம்பர்ஷிப், இனிமேல் அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிடும். டிஃபரெண்ட் சம்ஸ் எடுத்து போட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். Come on, tell me. What about the opening balance sheet total? Will you be getting 9440? The creditors for refreshment இருக்கு. Advance subscription போன வருஷம் எவ்வளவு இருந்துச்சு, previous year 100 rupees போடாம விட்டுட்டேன். இப்ப பாருங்க, தானே? So your capital fund being 88,240. எங்க போயிடணும், இங்க வந்துடணும். கேபிட்டல் ஃபண்ட் 88,240. இப்போ இதை டேலி பண்ணுங்க. இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் 4300 இருக்கே, கரெக்டா வருதா? அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் பெய்டு வந்து 200 இல்லையா, அது கரெக்ட் பண்ணியிருக்கணும்ல. எது எடுத்துக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் பெய்டு எடுத்துக்கணும். இங்க 100 இருக்கு, இங்க அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் வந்து 300, ஆனா இங்க பெய்டு 200 தான். அப்ப அந்த 200 தான் நீங்க இங்க போட்டிருக்கணும். அப்படின்னா 4200 4300. இஸ் தட் ஓகே? அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ப்ரீவியஸ் இயர் பெய்டு ஆர் ரிசீவ்டு, இப்போ இது 4300. புக்ல என்ன பண்ணியிருக்கிறோம்னா, இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் ஸ்டாக்கையும் சேல் ஆஃப் ரிஃப்ரெஷ்மெண்ட்டையும் சேர்த்து நெட் பண்ணி போட்டிருக்கிறேன். பரவாயில்ல, போடலாம். டோட்டல் எவ்வளவு வருதுங்க, 51,800. And what about the surplus you are getting?
21,800 வருதான்னு பாருங்க. ரெண்ட் எவ்வளவு வருது? current year outstanding 200 நினைக்கிறேன் ரெண்ட் இல்லையா? previous year outstanding 400. நான் எப்படி 1000 ரூபாய் 800 ரூபாய் போட்டேன்னு தெரியலையே. கரெக்ட் தானே? இப்ப மாத்தணும்ல இத. சார் நோ எப்படி இது போட்ட இந்த நம்பரை எதை பார்த்து போட்ட தப்பா? ஓகே, நம்பரை பார்த்து போடும்போது தப்பா போட்டேன். சொல்ல நீங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம்னு உட்காந்துருக்க நீ. ரெண்ட் பே previous year outstanding 400, current year outstanding 200. அப்ப 2800 minus 400, 2400. So this will be 2400 rent. Clear? Depreciation 360. புக்ல வந்து ஃபர்னிச்சருக்கு 1600 போட்டிருக்காங்க. என்ன காரணம்னா depreciation might have been calculated for half year ஆ இருந்திருக்கலாம். தப்பில்லை, அப்படியும் போடலாம். Furniture 1500. Okay, furniture depreciation 1500. Sports equipment correct. Furniture 1600 போட்டிருந்தால் ஒன்றும் தப்பில்லை. லாஸ் அண்ட் சேல் எவ்வளவு வந்துருக்கு? 700 எப்படி வந்துச்சு? 1000. ஓகே, இந்த வருஷம் டெப்ரிசியேஷன் போடலன்னா இது 1500 போட்டுக்கலாம். 1500. இது உங்களோட சாய்ஸ் தான். வித்துட்டோம்ல, வித் அசெட்ஸ்க்கு டெப்ரிசியேஷன் கிடையாது இல்லையா? 16000 ரூபாய் ஒரிஜினல் அசெட்ஸ்ல 1000 மதிப்புல அது வித்துட்டோம், மிச்சம் 15000 உள்ள அசெட்ஸ் தான் இருக்கு. அதுக்கு மட்டும் டெப்ரிசியேஷன் போட்டீங்கன்னா 1500, இங்கேயும் 1500. ஃபைனல் வேல்யூ ஹியர் பீயிங் 12000 rupees. இங்கேயும் அதே மாதிரி 12000 rupees. இஸ் தட் கிளியர்? புரியுதா? வித் அசெட்ஸ்க்கு நம்ம டெப்ரிசியேஷன் போட மாட்டோம். So your surplus being 21,800 will be addable with the capital fund 21,800. Find out the balance sheet total. $1,19,240. 1,19,240. Clear?